முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணுன்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலேயே எனக்கு ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய personalities. I'm really happy, really blessed to be a part of this program, and thank you so much. Yeah. Hello. Good evening everybody. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை. அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுகிறேன். அப்புறம் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லார பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணலை இந்த மேடையில் இப்படி பேசுகிறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டில்ல. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சசீந்திரா கேசங்கர், இந்த படம் 2.5 வருஷமாக ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் கத்தாரில் ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும், இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு நான் கூட அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய் கொண்டு இருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல், நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது, அப்போ கூட நான் சொல்கிறேன், அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் செகண்ட் கட், அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல. அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷனாகி, ஃபஸ்ட்டு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போயிடும், இனி அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டு வேறு யாருன்னா கூப்பிட்டு வந்தால் அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3ஆவது நாள் அவர் சொன்னேன், எங்கே இருக்குது? நான் சொன்னேன், கேரளாவில் இருக்குது. நீ போகலையா, கத்தருக்கு போகலையா? நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயரெல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட்டு 3 மினிட்டு கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோட்டில் அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு. அதுதான் நம்ம அவருக்கு நான் எப்பொழுதும் அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அதை எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம்.
என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ், அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சுகேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையற கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நன்மகள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம்.